கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிற வேளையிலே, இந்த உலகத்துக்குரிய வேஷத்தை தரித்து இந்த நாட்களிலே நடக்கிற மனுஷர்கள் இந்த உலகத்திலே அநேகர்கள் இருக்கிறார். ஆமீன், ஆமீன். இன்று 19ஆம் தேதி 9ஆம் மாதம் 19ஆம் தேதி புரட்டாதி மாதம் 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்காக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே வேளையிலே இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தடைகளை நீக்கி ஆசீர்வதித்து இணைய கர்த்தர் செய்வாராக, வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூட கடந்து செல்வோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சங்கீதம் 90:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆமேன் என்று கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற இந்த அதிகாரங்களை வாசியுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. 1 நாளாகமம் 2, எசேக்கியேல் 15, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து லூக்கா 11ஆவது அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே காலை வேளையிலே சகோதரி ஏமி பெஸ்பராஜா இணைந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் சகோதரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுது நாங்கள் அவர்களையும் வரவேற்று ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன். இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. வாஞ்சியோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாளிலிருந்து இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு கேட்கின்ற ஒவ்வொருவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். ஒரு மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இவங்களுக்கு கூட தொகுத்து வழங்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். இரவு வேளையிலே நித்திய வழிக்கு நேரத்தில் இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாலையிலே இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இரவு 7 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் இரவு 7 மணி முதல் கிட்டத்தட்ட 11 மணி வரையும் நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. சௌரி டோலி அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். அந்த விவரத்தில் இணைய முடியுமானால் இணையுங்கள். கனடா நேரம் 7 மணிக்கு ஆரம்பமாகிறது.
இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் நோர்வே தேசத்திலிருந்து. அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டை ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபமாயிருக்கிறது. உண்மையிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் ஒரு வாலிபனை பிடித்து அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஓகே பண்ணி இருக்கிறான். சுகந்தன் என்ற அந்த வாலிபன் அவன் ஞானஸ்தானத்துக்கு ஓகே பண்ணி இருக்கிறார். அந்த வாலிபன் தொடர்ந்து தேவனுக்குள்ளே அங்கு இருக்க, தேவனுக்குள்ள ஊழியம் செய்ய அந்த வாலிபனை கர்த்தர் இறுக்கமாய் பிடிக்க வேணும் என்று சொல்லி இந்த ஜெபங்கள் ஊடாக காரியங்கள் உண்மையிலேயே அந்த சகோதரனை பிடிக்க, அந்த வாலிபனை பிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆத்துமா தன்னும் இந்த நாங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் அற்பமா ஜெபிக்கிறோம், ஆனா கேட்கிற ஜனங்கள் பல மக்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் அவர்களுக்குள்ளே, அவருடைய இருதயங்களுக்குள்ளே, அவர்களுடைய சிந்தைக்குள்ளே கிரியை நடப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஊக்கமாய் உற்சாகமாய். கர்த்தராமே அந்த காரியங்களை எல்லாம், வாலிபர்களை பிடிக்கிறது ஆண்டவருடைய கரம், ஆனா நாங்கள் அவருக்கு பாத்திரமா ஜெபிப்பது எங்களுடைய கரம். ஆகவே நாங்கள் 2 கரமும் இணைந்தால்தான் ஒரு ரட்சிப்பை நாங்க காணலாம். ஏனென்றால் 99 நீதிமான் நிமித்தம் இல்ல, ஒரு பாவி மனம் திரும்புற நிமித்தம் பரலோகம் கம்பீரிக்குதண்டா. இந்த பூலோகத்துல நாங்கள் எவ்வளவாய் கம்பீரிக்க வேணும். பரலோகத்துல செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட கர்த்தராமே எங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன். நான் ஜெபத்தை அப்படியே தொடங்குகிறேன். ஏனென்றால் வாலிப யுவதிகள் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குள்ளே இருக்கிறது பலம். அந்த பலத்தை கர்த்தருக்காக செலவழிக்க வேண்டும். அதைத்தான் நானும் வாஞ்சிக்கிறேன். ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Sister Janet. Praise the Lord, everybody. பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த வாலிப யுவதிகள் தேவனுடைய பீட தண்டையிலே அங்கு அடக்கலாங்குருவிக்கு வீடும் தகலாங்குருவிக்கு தன் குஞ்சுகளும் வைக்கும் கூடும் கிடைத்தது போல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான தேவ சமூகம், ஆறுதலான தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு அநேக கேள்வியர், ஏன் இப்படி, ஏன் அப்படி, அந்த கேள்விகளுக்கு ஏற்ற பதில் சொல்லக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தேடி என்றாலும் பெற்றுக்கொண்டு அதை சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிற இந்த காலத்திலே இந்த பிள்ளைகள் தேவனுடைய பீடத்தண்டையிலே அவர்கள் வரக்கூடியதாய், அவர்களுக்கு அது ஒரு நல்ல வீடாய் அமைய வேண்டும் தேவ சபை. அது மட்டுமல்ல, அவர்கள் வருங்காலம் கூட, அவர்களுடைய குஞ்சுகள் கூட ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய அந்த சமாதானம் வர வேண்டும் அந்த வீடுகளுக்குள்ளே. ஏனென்றால் இன்றைக்கு வாலிப ஜோதிகள் திருமணமாகி ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை, அது இழந்து போகிறார்கள். வாழ்க்கை என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று என்பதை எடுத்து சொல்வதற்கு தேவ அறிவு இல்லாம இன்றைக்கு தவிக்கிறார்கள். ஆகவே இந்த காரியங்கள்ல நாங்கள் உற்சாகம் கொண்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தருவாராக. பாஸ்டர் அவர்கள், சாரி பாஸ்டர், நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீ பிரசங்கி 12:1 சொல்லியபடி நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் இந்த மண்ணான உடலானது
முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்தில் அந்த சிருஷ்டிகரை நினை. ஆவியானவரே, இந்த காலங்களில வாலிபர்கள் இந்த கல்ச்சரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவரே, இந்த வாலிபம் மாயை என்பதையும் சிருஷ்டிகரை இந்த வாலிப பிராயத்தில ஒவ்வொரு வாலிபர்களும் சிருஷ்டிகரை நினைக்க கற்றுக் கொடுப்பீராக. பாவம் என்பது பொல்லாதது. யோசேப்பு பாவத்தை வெறுத்து வாழ்ந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தானே, அதே போல ஒவ்வொரு வாலிபர்களும் ஒரு உணர்வோடு வாழ அந்த ஒன்றான மெய்த்தேவனை, அந்த ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு வாழ கிருபை செய்வீராக. இந்த பாவ பழக்கங்கள், போதை வஸ்துக்கள், உலக காரியங்களை விட்டு இந்த கடைசி காலத்துல இனி ஜெனரேஷன் ஒன்று இருக்க முடியாது. இந்த கடைசி ஜெனரேஷன்ல ஆவியானவரே, குமாரன் மேலும் குமாரத்திகள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த வாலிபர்கள் மேலும் இந்த கடைசி காலத்தில் இந்த பொல்லாங்கானை ஜெபிக்க ஆவியானவரே வாலிபர்களை இழுத்துக் கொள்வீராக. தானியேலை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை இழுத்து கொண்டது போல, தாவீதை இழுத்து கொண்டது போல ஒவ்வொருவரை நீர் இறுதி வரைக்கும் காப்பாற்றினீரே. உம்மிடத்தில் இருக்கிற வாலிபர்களை வல்லமையாக நீர் பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு வாலிபரும் 1000க்கு மேற்பட்ட மக்களை ரட்சிப்புகள் கொண்டு வர வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வாலிபர் 1000 பேரை ரட்சித்தால் 2 வாலிபர் 10,000 பேரை ரட்சிப்பானே. ஆவியானவரே, அந்த அமெரிக்காவில சார்லி கிரீக்குக்காக அவருடைய அவர் ஒரு வாலிபனாக இருந்து ஒரு 30-31 வயசுல உம்முடைய ராஜ்யத்தை நீதியையும் பிரசங்கித்தானே. ஆவியானவர் அதே போல வாலிபர்கள் இந்த கடைசி காலத்துல எழும்பி அந்த படையாக சேனையாக இந்த பிசாசின் கிரிகைகளை ஒழித்துவிட நீர் ஒவ்வொரு வாலிபர் மேலும் உம்முடைய கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் அந்த துதி செலுத்த சபையில உள்ள ஒவ்வொரு காரியங்களிலேயும் வாலிபர்கள் விரும்பி செயற்பட அவர்களுடைய எண்ணத்தை, சிந்தையை மாற்றுவீராக. தேவனுடைய சபையில ஊழியம் செய்வது என்பது அது ஒரு சந்தோஷமானது என்பதை, நன்மைகளை, தேவனுடைய வீட்டின் நன்மைகளால அந்த வாலிபர்கள் பெற்றுக்கொள்ள, தேவனுக்கு ஊழியம் செய்வது, துதிப்பது, பாடுவது எல்லாம் தேவனுடைய நன்மைகளால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பதை ஒரு வாலிபர்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஆவியானவரே, லெஸ்லி குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் வாலிப பிராயத்தில ஊழியத்தில பகுதி நேரமாக நீர் ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன்படியாக நற்குடும்பத்திலேயும் அவருடைய மகளை உம்முடைய ஊழியத்தில வாலிபர்களை இழுத்து கொள்ளும்படியாக. வாலிபத்தில தேவனை தேடுவது எவ்வளவு சந்தோஷம். வாலிபர்களோடு ஊழியம் செய்யும் பொழுது நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அவருடைய வல்லமை, அபிஷேகம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் வசனங்களை சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆவியானவரே, இந்த கடைசி காலத்திலே அந்த வாலிபர்களை ஒவ்வொரு தேசங்களிலும் வாழுகிற வாலிபர்களை இந்த யுத்தங்களுக்கு போகாதபடி, பாவ வாழ்வுக்கு போகாதபடி, ரக்ஸுகள் இப்படியான தீமையான காரியங்கள்ல ஈடுபடாதபடி ஒவ்வொருவரையும் உம்முடைய விண்ணப்பம் என்ற புத்தகத்தில ஆண்டவரே அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி இரட்சணியம் என்னும் தள்ளச்சிராயையும், சத்தியம் என்னும் அரக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், விசுவாசம் என்னும் விசுவாசத்தையும் ஆவி என்னும் பட்டயத்தையும் கொடுத்து ஒவ்வொரு வாலிபர்களையும் யுத்த வீரர்களாக இறுதிக்கால யுத்தத்தில பயன்படுத்துகிற வீரர்களாக மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மைத்தவராய் உமக்கு செலுத்தி
ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள வாலிபர்களையும் ஆசீர்வதித்து இனி ஜபிக்க போகிற ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஞாயிறு ஆராதனையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அநேகரை ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென். ஆமென். நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ரோமர் 10:1 இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அங்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய விருப்பமாயிருக்கிறது என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நாங்கள் எல்லா வாலிப பிள்ளைகளும் யுவதிகளும் ரட்சிப்பை காணும்படி அவர்களுடைய இருதயங்களிலே ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், கம்பீர சத்தம் விடுதல், இப்படியாய் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு நல்ல உதடுகள் இவர்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமென் ஆமென். நன்றி 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 அப்பா. என்று மறுபடியாக எங்களுக்கு ஒரு புதுதான நாளை கொடுத்த ஆண்டவரே, நாங்க வாலிபர்களுக்கு ஒரு மனதோட ஜெபிக்க தர போற கிருபைகளுக்கு நன்றி. தந்து கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி இயேசுவே. அப்பா, இந்த வாலிபருக்கு ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறிய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே இவர்களை உங்களோட கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, வாலிபர் நாட்கள்ல உங்களை நாங்க நினைப்பது இவ்வளவோ அதிசயம் அற்புதமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டபடியா நன்றி செலுத்துற ஆண்டவரே. மனதிருக்க முடியவரே, மன்னிப்பதில் வல்லவரே. அப்பா, அவர்களோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அவர்கள் துதி செய்வதற்கு உங்களுக்கு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. நீங்க தயவுள்ள தகப்பன் ஐயா. அப்பா, அவங்களோட வாக்கு தத்தம் ஒருபோதும் மாறாத ஆண்டவரே. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்க கிருபைகளுக்கான நன்றி. இந்த வாலிபர்கள் உங்களுக்கு எவ்வளவோ விசேஷமானவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை வழி தப்பி போகாத வண்ணமாக ஆண்டவரே உங்கள் இரத்த கோட்டைகளால் அவர்கள் மறைத்து வைத்து அவர்களை கல்வி சுத்திகரித்து ஒரு துதியின் ஆவியை அவர்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, அவங்களால மட்டுமே இது செய்ய முடியும் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களை நம்பி உங்களை இருக்கிறவர்களை நீங்க ஒருபோதும் வெக்கத்துக்கள் போட விட மாட்டீங்களாண்டையா, போட விட மாட்டீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, your hope will never put us into shame என்று கூறியபடி ஆண்டவரே, நீங்க பாதுகாக்கிற வல்ல நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்க ஐயா. அப்பா, இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே ஜாப்ஸ் இல்லாமைக்கு அங்கே இங்க அலைந்து கொண்டு திரிகிறார்கள் ஆண்டவரே. இலங்கை தேசத்துல மட்டுமில்லை, இந்தியா தேசம், ஜெர்மனி, நார்வே, கனடா, ஸ்ரீலங்கா எல்லா இடங்களும் ஆண்டிலே உள்ள வாலிபர்களை ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா, அவங்க யாரிடம் போவார்கள் ஆண்டவரே? அப்பா, உங்களிடத்துல மட்டும்தான் தயவு உண்டு, உங்களிடத்தில் மட்டும்தான் எங்களுக்கு அப்பா ரட்சிப்பு உண்டான. அப்படியே இரத்த கோட்டைகளை ஆண்டவரே மறைத்து வைத்து இவர்களுக்கு ஒரு பிரிதான கிரிகளை கொடுத்து துதியின் வாய்களை திறந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட பலிப்பு இடத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த துதியின் பலிகளை அப்பா அவர்கள் செலுத்தக்கூடியதாக அவங்களுக்கு ஒரு பெரிதான வல்லமை நிறைந்த கரத்தை இப்பொழுது நீட்டி விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. ஆமீன் அப்பா. அந்த ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டான் என்று சிஸ்டர் இப்ப கூறினாங்க ஐயா. அப்பா, 99 ஆட்டுக்குட்டியில ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டி துளைந்து போன ஆண்டவரே எவ்வளவு கவலையா இருக்கும் ஆண்டவரே. அதே மாதிரி நீங்க அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க தெரிந்தெடுத்து உங்க ஜீவ புத்தகத்துல அவருடைய நேம் அவங்களோட பேரை எழுதியிருக்கப்படியா நன்றி செலுத்தின ஐயா. வரப்போற யாவரையும் ஆசீர்வதிங்க. யாவருக்கும் உங்களோட தயவும் அப்ப அவங்களுடைய இரக்கத்தையும் கொடுத்து ஆண்டவரே இந்த வாலிபர் உங்களுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு ஒரு புதிதான ஜெப ஆவியையும் துதியின் ஆவியையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, மறுபடியும் வரப்போற வாலிபர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே இப்பொழுதும் எங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களையும் ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. வரப்போற சிஸ்டர் யாரையும் கூட சித்தத்தை நடத்துங்க, அவங்களோட தேவையை சந்திங்க. அவர்கள் உங்களுக்கு எழுந்து பிரார்த்திக்கிறவர்களாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்புல இணை கட்டுங்க ஐயா. அபிஷேகம்
சந்தோஷத்தாலும் நிறைத்து அப்பா ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கான வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பினால அப்ப உங்கள் அன்பினால அப்ப அவங்களை அனைத்து பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். போக்கிலும் வருத்திலும் கூட இருக்கும்படியா கேட்டுக்கொள்றேன், ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்தி அவர்களுடைய அப்பா இந்த அவர்களுடைய அந்த வெளிப்படுத்துவதன் மூலமாக நாங்க இன்று மாலையோ காலையோ எந்த நேரம் இருந்தாலும் உங்களுக்குள்ள வந்து நாங்க ஜெபித்து மகிழ்றதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி. அவர்களையும் போக்கிலும் வருத்தம் அவருடைய தேவையை சந்தித்து உங்களுடைய கோட்டைகளை மறைத்து வந்தீங்க ஐயாப்பா. 1000 10,000 பேர் அவர் பக்கத்தில் வந்தாலும் ஆண்டவரே அது ஒரு நாள் அணுகாது. நீங்க பயப்படாதே வல்லங்கரத்தினாலே பாதுகாத்தேன் என்று சொன்னபடி இப்பொழுதும் பாதுகாக்க வல்லவரா இருக்கீங்க. சிஸ்டர் ஜெனத்த மகனுக்காக பொதுவாக ஸ்பெஷலாக வருகிற ஆண்டவரே அந்த மகனை அணை கட்டுங்க, உங்க ரத்த கட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுக்கு எரிந்து பிராசிக்க வாலிபனாக நீங்க அவரை இன்னும் அதிகமாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன். அப்பா உங்களுடைய அன்பினால அணைத்துக் கொள்ளுங்க அப்பா. மகளையும் அன்பினால அணைத்துக் கொள்ளுங்க. அன்னவரை கணவனையும் ஃபேமிலியையும் உங்களோட ரத்தத்தையும் கூட்ட மறைத்து வச்சு ரத்தத்துக்கு கீழே மறைத்து வச்சு யாவரையும் ஆசீர்வதிக்கும் படி கேட்டுக்கொள்றேன். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகவல்களே உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு நாங்க பலவீன நேரங்கள்ல பலன் கொடுத்து எங்களை ஆண்டவரை உங்களோட நோக்கத்தின்படி உங்களோட சித்தத்தின்படி இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன், ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப மகனையும் கர்த்தர் நிறைவாக்குவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 13:18 படி நல்மனச்சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடந்து கொள்ள இந்த வாலிபர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கணும், இரக்கம் கொடுக்கணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஐயா. உமை சோத்தரிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே ஜெபிக்கும்படியான இந்த தருணத்தை தந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க கிருபை தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண்டவரை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மோசம் போக்காதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்று சொல்லுகிற வசனத்தின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கல்லாம ஆண்டவரே ஒரு நல்ல மனசாட்சியை தந்து ஆண்டவரே நல்ல மனங்களை தந்து நன்மையான காரியங்களை செய்து நல்லவைகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். இவர்கள் மோசம் போகாது இருக்க கர்த்தர்களுக்கு உதவியா இருங்கப்பா. உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையை அனுதினமும் ஆண்டவரே அவர்களை நினைக்கக்கூடியவர்களாகவும் நம்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் ஆண்டவரை இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் அவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆண்டவரே ஆவியினாலே நித்திய ஜீவனே அவன் அறுப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் எல்லோரும் ஆண்டவரே இந்த மாமிசத்தின் சிற்றிந்த காரியங்கள் எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே பழுந்த ராஜ்யத்தினுடைய ஆண்டவரே வல்லமையினாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்த ஆண்டவரே அதிகாலையிலே தேவனுடைய கிருபையினால் நிறைந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் தொடங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆயுதோ ஆண்டவரே இந்த கிரேகமாகப்பட்டது ஆண்டவரே அது ஆண்டவரே அப்பா மிகவும் ஆண்டவரே அது பலனுள்ளதா பலவீனமா இருக்கிறது. ஆவியோ ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற ஆவி அது பலனுள்ளதா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு கன்னிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீ ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறதாவே. சிலுவை பற்றிய உபதேசம் அப்பாதோ
கெட்டு போகிறவர்களுக்கு அது அந்த பயத்தை உண்டாக்கும். ஆனா ரட்சிப்படைகளுக்கு அது பலனாய் உண்டாக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. கர்த்தாவே அப்பா, உலகை கலக்குகிறவன் யாரை விழ வைக்கலாமோ எண்ணிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை வாலிப பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஆண்டவரே அதை சேர்த்துக் கொள்ளுகிற என் தேவன் நீர் அவர்களை ஆண்டவர பொல்லாத வழிகளையும் பொல்லாத சிந்தனைகளையும் பொல்லாத போதனைகளையும் ஆண்டவரே அவர்கள் அகற்றி போட்டு உண்மையும் நிச்சயமும் ஆண்டவரே ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வழிகளையும் அவர்கள் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை ஆண்டவரை கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளையும் ஆவிக்கேற்றபடி நடத்தி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சந்ததியாய் ஆண்டவர்களை உருவாக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாம்சமானது ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது, ஆனால் ஆவியோ மாமிசத்தில் புதுப்பிக்கப்படுகிறதாகவும் அது பரிசுத்தப்படத்தக்கதாகவும் அது ஆவி ஆண்டவரே எல்லாவற்றையும் சுத்த செய்கிற உங்க ஆண்டவரே தேவனுடைய ஆவியா இருக்கிறபடியால் அந்த ஆவியிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் சுத்தமடைய சுத்திகரிக்க அவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் கன்னிகைகளையும் ஆண்டவரே என் தெய்வங்கள் தூங்குங்கப்பா. உலகம் ஆண்டவரே அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழ்கிற அநேக தலைவர்கள் முதல் ஆண்டவரே தடையந்தரம் இருக்கிற மனிதர் வரையும் ஆண்டவரே அழிவை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்கள், அழிவிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளைகளோ ஆண்டவரே உம்முடைய பரலோகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே என் பரலோகத்தில் இருந்து என் தேவன் என்னை நோக்கி பார்க்கிறார் என்ற பயத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே அனுதினமும் பேச உன்னோடு கூட நீந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரவியாய் நீ செய்யப்போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை அளிக்கிற தாவே இந்த வேளையில் ஆண்டவரை ஜெபித்த மகளையும் ஆசீர்வதிங்க, ஒரு வீட்டில் இருக்கிற வாழ்க்கையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க போகிற வாழ்க்கையும் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் உமக்கென்று பிரித்து ஆண்டவரே அவர்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அப்படியே என் தேவன் செலுத்துவதற்காக உமக்கு கோடான கோடிக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த அருமையான ஜப வேலையை ஆண்டவரை ஏற்படுத்தி ஒவ்வொரு இதற்காக வைத்துக் கொண்டிருக்கிற சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆயுசையும் நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் நல்ல பலனையும் தந்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறாக. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவியும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இதற்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டவர் என் தேவனாகி கற்க நீங்க எடுத்து உங்களுடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்துங்கப்பா. இவர்களுடைய தேவைகளை சந்திக்க கர்த்த பலோகத்தினுடைய ஆண்டவரை தலைவலினால் நிரப்புங்கப்பா. கர்த்தரபியாய் செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இந்த ஜப வேலையை தொகுத்து வருவதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் அருகில் இருக்கிற மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. தூரத்திற்கும் சமூகத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் எல்லோரும் தேவன் நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் சேர்ப்பதற்காய் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே இருக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் 2 கொரிந்தியர் 5:8 படி கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகமாய் விரும்புகிற வாலிபர்களாய் யுவதிகளாய் கர்த்தர் மாற்ற வேணும். அவருடைய பொல்லாத வழிகள்ல இருந்து அவர்கள் விடுதலை அடைய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த
இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களை இதுவரை பாதுகாத்த உமது அன்பிற்காக சூத்திர இனியுமாய் கூடப்பா நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. தகப்பனே உமக்கு சோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற உமக்கு சோத்திரம். ஒருவரும் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையிலே கூடப்பா நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறதான எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்டதான அந்த ஜப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர் தாமே இந்த ஜப வாலிபர்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே அதிகமாய் ஜெபிக்கின்ற வேளையிலே வாலிபர்கள் மத்தியில அரிய பெரிய காரியங்களை நீர் செய்வீர் என்று விசுவாசித்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அவர்கள் தேசங்களுக்காகவும் சபைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அநேக ஆயிரங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே வாலிபர்கள் ஆண்டவரே தன் இஷ்டம் போல வாழாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே சோத்ராப்பா கர்த்தருக்குள் வாசம் செய்ய கர்த்தரின் ஆவியானவர் அவர்களை செய்யுங்கப்பா. வாலிபர்களின் கரங்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே அவருடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறபடினாலே அப்பா அவர்களை அவர்களை இன்னும் அதிகமா எடுத்து நீர் பயன்படுத்துங்க. வாழ்க்கையும் வேலைகளின் திருமணங்களை ஆண்டவரே காரியத்திலும் அவர்களுக்கு தான் துணை செய்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வாலிப ஆண் பெண்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாய் நடக்கவும் ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாளிலே பிசாசினாலே கட்டப்பட்டு பொல்லாத வழிகளிலே அலைந்து திரிகிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவராகிய தேவனுடைய பலம் கொண்ட கரம் அவர்களை சத்ருவின் கையிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. விடுதலையின் நாயகன் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குங்கப்பா. எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. ரட்சிக்கப்பட அவர்களுக்கு ஏதுவான காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறாப்பா. ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறபடினாலே ஆண்டவரே அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு திரளாய் நீர் ஊற்றுங்க. வரப்போகிற இந்த எழுப்புதலிலே வாலிபான் பெண்கள் எடுத்து நீர் அதிகமாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் இப்பொழுதிலிருந்து அவர்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு மனம் திரும்ப ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட இந்த நாளிலே செய்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது தாவே அதிக வேதனையா இருக்கிறதப்பா. அந்த அது போன்ற காரியங்களில் இருந்து எல்லாம் அந்த குடியாவி வேசி விபச்சாரம் ஆன்லைன் கேம்பிளிங் பப்ஜி போன்ற எல்லா தீய வல்லமைகள் சத்ரு கொண்டு வருகிறதான எல்லா பொல்லாத கிரியைகளை எல்லா ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் இப்போதே வேரோட பிடுங்கி பாதாளத்திலே சுட்டு எரிக்கிறோம். மீண்டும் தலை தூக்காதபடிக்கு அவைகள் எல்லாம் மடியும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக வாலிபர்களின் வாழ்க்கையிலே நீர் பெரிய அரிய காரியங்களை செய்து அவர்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எழுப்புதலின் திட்டத்திலே வாலிப ஆண் பெண்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்கப்பா. கடைசி நாட்களிலே வாலிபர்கள் மேல உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். உம்முடைய குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே அவர்கள் எல்லாரையுமாய் நீ பிரயோஜனப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஒரு விஷயம் கூட ஆண்டவராகிய தேவன் எல்லா வாலிப ஆண் பெண்களின் வாழ்விலே நீர் அவர்களுடைய இருதயத்திலின் பலகனிலே நீரே தேவன் என்று எழுதவும் நீர் அந்த இருதயங்களின் குடியிருக்கவும் தகப்பனே உமக்கு அந்த பிள்ளைகள் பிரியமாய் வாழவும் கர்த்தாவே எல்லா நல்ல மாற்றங்களை காண உதவி செய்யுங்கப்பா. வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர்கள் இன்னும் அதிகமாய் உம் அண்டையிலே கிட்டி சேர கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அவர்களை பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கும் சந்தோஷமாயிருக்க கிருபை செய்வீராக. அப்படியே என் தேவன் வாலிப ஆண் பெண்களின் வாழ்க்கையிலே அப்பா பிரியமான காரியங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யவும் ரட்சிக்கப்படவும் மாற்றங்களை காணவும் ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக.
அப்படியாக நீர் செய்த ஆசிர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர். இதுவரை நடத்தின எபினேசர் இனிமாய் கூட அந்த ஊடகத்தை நீர் ஆசிர்வதித்து பெருக செய்து அநேக தேசங்களுக்கு அப்பா இந்த ஊடகம் கடந்து செல்லவும் அநேக மக்கள் ஆசிர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவராகிய தேவன். தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து இன்னும் அதிகமாய் அவர்களை ஆசிர்வதித்து சுகபல ஜீவன் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அன்பு சமாதான சந்தோஷத்தினாலே நிரப்பி கர்த்தர் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக இன்னும் அதிகமான ஊழியர்கள் கூட இந்த ஊழியத்திலே பங்கு பெற்று இன்னும் இந்த ஊழியம் விஸ்தாரமாக அடுத்த பரிமாணத்திற்குள் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்படி ஆக கூட தகப்பனே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க. அவர்களும் உமக்கா எழும்பி பிரகாசிக்க குன்றி மீடிட்ட தீபமா இருக்க ஆண்டவரே அவர்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற பிள்ளைகளாய் தேசங்களுக்கு உப்பாய் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரே நீர் ஆசிர்வதிங்கப்பா. இந்த சங்கமம் ஊடகத்தில் இருக்கிற எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவரே இந்த கரத்திலே வைக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படியாக ஜானட் பிள்ளைகளை தேவன் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீ பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரின். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 20:24 படி கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை அங்கு சபையிலே அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாய் கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் அங்கு தேவனை அறிகிற அறிவை நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை பெற வேணும் என்றாரு வாஞ்சதாகம் அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாண்டை நாள் முழுதும் தேவன் உங்களுக்கு பாதுகாத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்துக்காய் நன்றி, ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா உங்களுக்கு எத்தனையோ திறமைகள் இருந்தும் கர்த்தாவே அப்பா பின்தங்கின நிலைமையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபைகளில அநேக பிள்ளைகள் அநேக தாளங்களோட இருக்கிறாங்க, பின்தங்கி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே அப்பா வைக்கப்படாத படிக்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளங்களை தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் நான். அப்பா இந்த நாட்களிலே கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் அதிகமாய் கர்த்தாவே போன்களுக்கு அடிமையாகி கர்த்தாவே தவறான வழிகளில் போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை எல்லாம் தேவன் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் நான். ஸ்தோத்திரம் கர்த்தாவே அந்த பிள்ளைகள் சுவிசேஷர்கள் மிஷனரிகளாக கர்த்தாவே தேசங்களுக்கு கர்த்தாவே அப்பா வருங்காலத்திலே கர்த்தாவே தேவை இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அந்த பிள்ளைகள் எல்லாரையும் எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பெற்றோரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். வேண்டிய நல்ல
ஆலோசனைகளை கொடுக்கும்படி செபிக்கிறேன். சிறு வயதில் சண்டே ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போகணும் காட்டும்படி செபிக்கிறேன். குடும்பங்களை கட்டாக ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் கூட கட்டாக பெற்றோர் பிள்ளைகள் போக முடியாதபடி இருப்பாங்க. தகப்படிக்கு கட்டாக வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாய் கட்டாக ஒரே குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் கட்டாக கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படி பிள்ளைகள் இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பன ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தாவே காலேஜுக்கு போயிட்டு பாடி ஸ்தோத்திரம். அப்படி படிக்க கர்த்தாவே காரியங்களை படித்துக் கொள்ளத்தக்க கர்த்தாவே அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டு கர்த்தாவே இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரம் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படி செபிக்கிறேன். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை சாத்தான் வாலிப பிள்ளைகளை எப்படி எல்லாம் கவிழ்க்கலாம் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான். அதுக்கு எல்லாம் அகப்பட்டு வெளிப்பத படிக்க கட்டாவே இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவரை உங்களை பற்றி அறிந்து கொள்ள கட்டாவே உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுக்கும்படி செபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரை சினிமா காரியங்களை சென்று விடாத படிக்க கட்டாவே உங்களுடைய கட்டாவே கேட்கத்தக்கதாக நம்முடைய பாடல்களை அதன் மூலமாக கர்த்தா அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாய் வர உதவி செய்யும்படி செபிக்கிறேன். ஆண்டவரை இந்த சங்கமம் எஃப்எம் மூலமாக கர்த்தாவை அநேக வாலிபர்களை தொடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவர் அதன் மூலம் கர்த்தா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை தேவன் அனுப்பும்படி செபிக்கிறேன். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. இந்த நாட்களிலே அப்பா அநேக பாடசாலை மாணவர்கள் கூட கர்த்தா அடிமையா இருக்கிறாங்க தகப்பன. ஸ்தோத்திரம். ஆண்டவரை அப்படி யார படிக்க கர்த்தாவை அப்பா அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை கெட்டு போறது சுத்தமில்லை. ஸ்தோத்திரம். பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவர் அநேக சுவிசேஷர்களை எழுப்புங்க தகப்பன. எல்லா தேசங்களிடம் தேவன் எழுப்பும்படி செபிக்கிறேன். அநேக கிராமங்களுக்கு கர்த்தாவே இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடி இருக்கிறது கர்த்தாவே. இந்திய தேசத்திலே 3 லட்சம் கிராமங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் சென்றடையல. யாருமே தெரியாதபடிக்கு அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்ப இந்த மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே எழுப்பும்படியாய் செபிக்கிறேன். ஸ்தோத்திரமையா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. வாலிப பெண்கள் தொடர்ந்து தகப்பனை தேவன் பேசுங்க தகப்பனை. ஸ்தோத்திரம். ஆண்டவரை படிக்கிற தியானிக்கிறதிலே கர்த்தருக்கு கொடுக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவர் கண்ட நேரத்தை ஒதுக்கி கர்த்தாவை வார்த்தைகளை தியானிக்க ஜெபிக்க துதிக்க பாட கர்த்தா இந்த வாலிப பிள்ளைகளை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் ஸ்தோத்திரம். ஆண்டவர் போக தேவையில்லை, நான் வீட்டிலே இருந்து ஜெபிப்பேன்னு சொல்லுவேன். ஜெபிக்க மாட்டேன் கர்த்தா. ஸ்தோத்திரப்படியா கர்த்தாவே அநேக கர்த்தாவே இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க தகப்பனை. இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் தேவன் தொடுங்க தகப்பனை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் இடத்துல எங்களுக்கு பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பனை. இருக்கட்டும் பெற்றோரா இருக்கட்டும் கர்த்தாவே அந்த பிள்ளைகளிடம் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பனை. இப்படியான பிள்ளைகள் கர்த்தாவே மனம் திருமணம் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையின் தேவன் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தாவை யுவதிகளையும் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கண்டு எழும்பி நிற்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன்.
செலுத்துகிறோம் தகப்பனே. நேரப்படி செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை ஆட்சி தேற்றி கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பாதையில அந்த பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு கத்தாவே அந்த வாலிப பிள்ளைகள் வெளிச்சமா இருக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன். செபிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். செபித்து சேர்வதைங்க தகப்பன் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சேர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நிறையில பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா மூலியம் மூலம் கத்தாவே தேசமெங்கிலும் கத்தாவே இந்த சென்று கத்தாவே அநேக பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கத்தாவே உடைய பாதையிலே நடத்தப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒப்பு கொடுக்கிறேன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தகப்பனே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அமேன் அமேன். அந்த ஜெபங்களை கேட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லா ஐயமானின் கண்கள்ல கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் ஆமென். சிஸ்டர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வாலிப யுவதிகளுக்காக ஜெபங்கள் அவருடைய சிந்தனைகளை இருதயங்களை கெடுக்கிற எல்லா சத்துருக்களையும் அகற்றி தீமையைக்கு அவர்கள் எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இறக்கமும் இருவை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையப்பா ஆண்டவரே. தேசத்துல இருக்கிற அனைத்து வாலிப பிள்ளைகளையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா தந்தையப்பா. தாய் தகப்பனுக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது அப்பா ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்பா தந்தையப்பா. கீழ்ப்படிந்து இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா ஆண்டவரேப்பா. கீழ்ப்படிவுன்றதானப்பா முதலாவது முக்கியம் அப்பா தந்தையே. உங்கள் வார்த்தைகளை நாங்கள் வாசித்தேன் தந்தையின் வார்த்தை இப்படி எழுதியிருக்கேன் நாங்கள் பயத்துடன் நடக்கிறோம் அப்பா. ஏனென்றால் ஆதாம் ஏவாள் மாதிரி இல்லாத படிக்கு அவர்கள் கீழ்ப்படியாம இருந்ததாலப்பா இந்த நிலைமை ஆண்டவரே அப்பா. அதனாலப்பா நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும்ப்பா. இந்த ஆலிவ பிள்ளைகள் கீழ்ப்படியணும் அப்பா. பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லிவிட்டு வெளியில செல்ல வேணும் அப்பா தந்தையப்பா. இப்படியாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களையும் அப்பா நீங்கள் மாற்றுங்கப்பா தகப்பனே. நாங்கள் வழிகாட்டிகள் இப்படி இருந்தால் அவங்களுக்கு பின்னாக வருகின்ற சந்ததிகளும் இப்படி இருப்பார்கள் என்று அப்பா தகப்பனே அப்பா. தகப்பனே அவர்கள் அப்பா உணர்ந்து நடக்கணும் அப்பா. பொல்லாத ஆவிகள் அப்பா அவர்களை திசை மாத்தி கொண்டு போற ஆவிகள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் வாலிப பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக அப்பா தகப்பனே. வாலிப பிள்ளைகளை நோக்கி ஒவ்வொரு நாளும் அப்பா இறந்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்பா தகப்பனே அப்பா. வாலிப பிள்ளைகளை பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தந்தையே நீங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா அப்பா. நீங்களே அப்பா இந்த பிள்ளைகள் அப்பா பைபிள் அப்பாவின் வர வசனத்தை தூக்கி கொண்டு உலகம் எங்கும் அப்பா சுவிசேஷம் சொல்லுகின்ற பிள்ளைகளாக மாறணும் அப்பா. முரட்டத்தின் ஆவிகள், பிடிவாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசப்பா தந்தையே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொட்டுகிறேன் அப்பா தந்தையே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்ற போறதற்காக நன்றி அப்பா. எல்லா பிசாசுகளையும் அப்பா வாலிப பிள்ளைகளை தொடாதபடிக்கு என் தந்தையின் கரம் அவர்களை தாங்கும்படியாக அப்பாவின் கரத்திலே ஒவ்வொரு தரம் ஒப்பு கொட்டுகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்துங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா தந்தையே. நீங்கள் அவர்கள் இருக்கும் போதும் தூங்கும் போது எல்லா வழிகளும் என் தந்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த சத்ருவும் அப்பா வாலிப பிள்ளைகளை கை போடாத படிக்கப்பா தந்தையே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா தந்தையே. நீங்கள் எபத்தை கேட்டு அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா தந்தையே. பிள்ளைகளை அப்பா கொல்ல
இனவெறி ஆவி பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. தகப்பனே ஒவ்வொரு தேசத்திலையும் அப்பா போதைகள் ஒழிக்கப்படணும் அப்பா. போதைய உட்கொண்ட பின்னர் அப்பா அவர்கள் என்ன செய்யறான்னு தெரியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரேப்பா. இந்த சவப்பட்டி ஒரு சவப்பட்டி அப்பா. இந்த போன் அப்பா ஒரு உயிரை எடுக்கிறது. ஒரு போன் வந்து குடும்பத்தை குலைக்கிறது. ஒரு போனினாலே அப்பா எவ்வளவோ நடக்கிறதப்பா. இந்த போனும் அப்பா போடுகின்ற சினிமா சிட்டிம்பா எல்லாம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தகப்பனே தாக்கி கொண்டிருக்கிறதப்பா. எல்லாம் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது இப்படியானவர்களை அப்பா தகப்பனே போனை கொடுக்காத படிக்கப்பா ஒவ்வொரு தாய் தந்தையரும் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு அப்பா நல்லதை சொல்லி கொட்டுக்கணும் ஆண்டவரே அப்பா. இப்ப விளையாட்டுண்டா என்ன வேண்டே தெரியலையாப்பா தந்தைய பிள்ளைகளுக்கு விளையாடவே தெரியாதப்பா தந்தைய அப்படியான நிலைமையில் இல்லாத படிக்க விளையாட்டும் படிப்பும் என் தந்தையின் வார்த்தைகளையும் அவர்கள் சுமந்து செல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தந்தையப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அப்பா தகப்பனே நீங்கள் வழி நடத்தும்படியாக என் தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரேப்பா இதுல எபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. எபிக்கிற வீராங்கனை குடும்பங்களையும் சரி எபிக்கிறவர்களையும் சரியப்பா எந்த சத்துருவும் கை போடாத படிக்கப்பா தந்தையே நீங்கள் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இந்தவரே அவர்கள் இருக்கும் போதும் நடக்கும் போது எல்லா வழிகளிலும் அப்பா தந்தையை நீங்கள் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வானொலியை நடத்துகின்ற லேசினையா அப்பா தகப்பனே குடும்பங்கள் அனைவரையும் அப்பா ஃபேமிலியில அனைவரையும் அப்பாவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வானொலியும் அப்பாவின் ரத்த கோட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா தங்கள் பிள்ளைகளை தாங்கள் தானப்பா நல்வழிப்படுத்தரும் அப்பா. குடும்பத்துல அம்மா அப்பா சண்டை போட்டால் அவர்களும் அதே சண்டையை வெளியில போடுவார்கள் அப்பா. அதனாலே அப்பா நடக்கும் போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது பிள்ளைகளுக்கு முன்னாக தாங்கள் அப்பா அம்மா அப்பா சரியான முறையில இருந்தால் பிள்ளைகள் அழகாக இருப்பார்கள் அப்பா. தகப்பனே அப்பா ஒவ்வொருவரையும் அதே அப்பா நீங்க ஒவ்வொரு இருதயத்திலும் பேசும்படியாக என் தந்தையின் திருக்கரத்துல அனைவரையும் ஒப்பு கொடுத்தேனை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன். ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். சிசிலி அம்மாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா எங்கள் வாலிப ஜோதிகள் அங்கு உடம்புக்கு கேடான உணவுகளை புசிக்காமல் அங்கு மதுபானங்கள் அப்படிப்பட்ட போத வஸ்துகள் இப்படியாய் இவர்கள் செயல்படாதபடி அதை கெடுக்கிற பொல்லாத சத்துருவில் இருந்து இவர்கள் விடுவிக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசுவே சுவாமி, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்து புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே ஒவ்வொரு நாளும் எங்களை இதுல போசிக்க தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலே உமது இரக்க கண்களை வையும் தகப்பனே. ஆவியானவரே, வாலிப பிள்ளைகள் பிதாவே இளந்தாரி பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது பிள்ளைகள் அப்பா, உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா அவர்கள் தடுமாறி போவாத வண்ணம் காத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று ஏசப்பா கற்றுக் கொடுத்த தகப்பனே. அவர்கள் தடுமாறாத வண்ணம் காத்து கொள்ளும் தகப்பனே. சாத்தான் எங்கென்று எங்கு பார்த்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. அவர்களை கொண்டு போய் கூடாத பாதையில் அவர்களை தள்ளுறதுக்காக ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த போத வஸ்து ஒளிய பண்ணும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த போத வஸ்து ஒளிய பண்ணும் தகப்பனே. அப்பா அவர்கள் இந்த கண்ணிலே சந்தியாதவண்ணம் காத்தரலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனுக்கு அவர்கள் படிந்து நடக்க சிதறலும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த போத வஸ்து குடிவரியால எவ்வளவோ பிள்ளைகள் அழிந்து போறார்கள் தகப்பனே, கேள்விப்படுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இன்றைக்கும் பள்ளிக்கூடத்திலேயே உழவோ பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த படிப்பிக்கிற மாஸ்டர்மாரு
அப்பா உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு இந்த பிள்ளைகளை ஆதரித்து அவர்களுக்கு தன்மையான பாடங்களை கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு வல்லமையை செலுத்தும் தகப்பனே. கூடாத செயலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காத வண்ணம் நீரே காத்திருளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் தகப்பனே. ஆவிலி அவர்கள் வளர பண்ணும் தகப்பனே. கூடும் தகப்பனே, எல்லாம் கூடும் தகப்பனே. அப்ப அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. ஈசப்பா, நீ வல்லவரப்பா, நல்லவரப்பா, எல்லாவற்றுக்கும் மேலான ஐஸ்வர்யம் உள்ளவரப்பா. பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் கூட இருந்து இந்த பிள்ளைகளை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த டெலிபோன் மூலமும் அப்பா கூடாத நடத்திகளை எல்லாம் செய்கிறார்கள் தகப்பனே. அதாவது எவ்வளவோ பிள்ளைகள் பாதிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, எல்லாவற்றையும் விட்டு விலகி அவர்கள் நடக்கிறதுக்கு வல்லமை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே, துதிக்கிறேன் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்க செய்தரலும் தகப்பனே. ஆவியானவரே, தாய் தகப்பன் சூழ்களை கேட்டு நடக்க செய்தரலும் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல பதிலை தாரதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நாங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க வல்லமை செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சிங்கம வானதி உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சிங்கம வானதியால் முழு பேரும் இதுல கூடி ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. சிங்கம வானதியை ஜெயிப்பிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, சங்கமோ லேசியன்னா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். விசேஷமா அவர்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் அவர் நுழிவாழ கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் தகப்பனே. கனா சிஸ்டர் மகள் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் படிப்பை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வினோன் மகளுக்கு உமது கரங்கள் அவரோடு கூட இருப்பதாக தகப்பனே. அவர் தனிமையில இருந்தாலும் நீர் கூட இருந்து அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, அவன் தனிமையிலிருந்து ஒரே ஏங்கிக் கொண்டிருக்கிறா தகப்பனே. அவருக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம் சோத்திரம். ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். மோடும் இருப்பதாக. ஆமேன். வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் வாலிப யுவதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவையற்ற காரியங்களை பார்க்காமல், வீணான இசைகளை கேட்காமல், வேண்டாத தேவனுக்கு விருப்பமில்லாத மனுஷருக்கு விருப்பமில்லாத கிரிகளை அவர்கள் செய்யாதபடி கர்த்தர் தாமே காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆம் ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவியானவரே, எங்களை வழி நடத்துற கிருபைக்காக வாழ்விற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே இந்த இடத்துல கூட்டி வந்து ஜெபிக்க செய்தீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ கண்ணீர், கவலைகள், வேதனைகள் இருந்த போதிலும் என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களை விட்டு விலகி போகாதபடி என் தேவனே, அப்பா உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ என் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை விட்டு விலகாமல் ஆண்டவரே, கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளின் நடக்கும்படியாக என் தேவனே நாங்கள் வாஞ்சித்து கதறி இந்த சங்கம வானொலி மூலமாக ஜெபிக்க ஓடோடி வந்திருக்கிறோம் என் தகப்பன். அப்பா, எங்களுடைய ஜெபங்களை உம்முடைய சன்னிதானத்தில் நீங்கள் ஏறெடுத்து கேட்டு ஆண்டவர், அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளாக ஆண்டவரே, தகப்பனே உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருக்கும்படி தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சிறகுகளாலே மூடுங்க ஆண்டவரே. உம்முடைய சிறகுகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் காக்க கடவுதேன் தேவனே. கர்த்தாவே, ஒரு பிள்ளைகளும் உம்மை விட்டு பிரியாதபடி
உம்முடைய ராஜ்யத்தில் வராமல் இருக்காதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக வாஞ்சித்து கேட்கிறோம் என் தகப்பனே. என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவர். ஆம் தேவனே, இந்த சங்கம வானொலியை தந்து என் தேவனே எங்கோ இருந்தோம் ஆண்டவரே, ஜெபிக்க முடியாமல் இருந்தோம் ஆண்டவரே. ஆலயத்துக்கு சென்றாலும் என் தேவனே நாங்கள் ஜெபிக்க முடியாதபடி ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பல சோதனைகள் இருந்த வேளையிலும் என் தகப்பனே நீங்கள் எங்களை கூட்டி அணைத்து இந்த சங்கம வானொலியின் ஊடாக அப்பா உலகம் எல்லாம் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்கும்படியாக அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் இருதயத்தை தொடுவதாக என் தகப்பனே. ஆம் தேவனே, நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ பாடுகளின் மத்தியில் தவிக்கிறோம் ஆண்டவர். ஆனாலும் என் தேவனே அந்தந்த வேளையில் நீங்கள் தூக்கி எடுத்து கழுவி எங்களுக்கு ஆறுதல் தந்து அணைத்து கொண்டிருக்கிறீங்களே ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் அவர்களை தொட்டு அணைத்து சமாதானத்தை கொடுத்து நடத்த போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகளை அப்பா உம்முடைய கிருபையின் வழியில நடக்க ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வானொலியை கேட்டும் ஆண்டவரே கேளாதவர்கள் போல் இருந்து அப்பா தகப்பனே அப்பா சிரிப்போடும் கக்களிப்போடும் ஆண்டவரே இதை எடுத்தறிந்து நடக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் உம்மை விட்டு விலகி போகிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. நீரே பரிசுத்த, நீரே உண்மையுள்ள தேவன், நீரே உயிருள்ள தேவன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறியும்படியான அறிவை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவர். உலக ஆசைகளில் ஈடுபட்டு ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போகிறார்கள் ஆண்டவர். எல்லாம் எங்களுக்கு இருக்கே, பணங்கள் இருக்கே, சொத்துக்கள் இருக்கே, நாங்கள் நிறைவாக இருக்கிறோம் என்று உம்மை விட்டு வழி விலகி போகிறார்கள் என் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த உலக ஆசை ஒரு கொஞ்ச காலம்தான் என்று அவர்கள் அறியாமல் நினைக்கிறார்கள் ஆண்டவரே. நித்திய ஜீவன் உம்முடைய ராஜ்யத்தில் உள்ளது என்று ஆண்டவரே அவர்கள் அறியும்படியான அறிவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நித்திய ஜீவனும் அப்பா உம்மிடம் மட்டுமே உள்ளது ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் இன்றைய நாளிலும் அப்பா வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த உலக ஈச்சைகளினால் தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகள் விழுந்து போகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இது உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே. சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை மேற்கொண்டு இந்த பிள்ளைகளை அடிமையாக்கி நடத்துகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே, பெற்றோரோ பெரியோரோ ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல முடியாமல் இருக்கிறதே ஆண்டவரே. ஆம் தேவனே, எத்தனையோ பெற்றோர்கள் கண்கலங்கி கவலைகளோடு கண்ணீரோடு அப்பா தவித்து போய் இருக்கிறதே ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களும் காண்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலக ஆசைகளில் ஈடுபட்டு போகாதபடி, இந்த உலக ஆசைகளினால் இந்த சத்ருவானின் பிடியில் அகப்பட்டு போகாதபடி என் தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து உமக்குரிய பிள்ளைகளாக உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக இருக்க என் தேவனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே.
கர்த்தாவே எத்தனையோ ஆசைகள் இந்த பிள்ளைகளை மேற்கொண்டுள்ளது ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற செயல்கள் ஆண்டவரே, தேவையற்ற விதமாக ஆவியானவரே, இந்த அப்பா வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் விழுந்து போகிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் துப்புரவாக்குங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே, பெற்றோரையும் கழுவுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அப்பா யாவரையும் கழுவி அப்பா நீங்கள் துப்புரவாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகள் நாங்கள் யாவரும் ஆண்டவரே, அப்பா பெரியோர்கள் ஆனாலும் சிறியோர்கள் ஆனாலும் உமக்குரிய குழந்தைகள் யாவரும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்களும் விழுந்து போகாதபடி இந்த பெற்றோர்களும் தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக இந்த பிள்ளைகளுக்கு அப்பா தகப்பனே அறிவுரை சொல்லுகிறதை விட்டு பிள்ளைகளுக்கு அப்பா உகந்ததாக நடந்து பிள்ளைகளின் பாவங்களில் அப்பா அவர்களும் சேர்ந்து நடந்து ஆண்டவரை இப்படியான பெற்றோர்கள் ஆண்டவரை அப்பா இருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, நீங்கள் ஒவ்வொருவரை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, எந்த தீய வழிகளிலும் அகப்பட்டு போகாதபடி, உம்மை விட்டு விலகி போகாதபடி என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துகிறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. காக்க போறதுக்காக என் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்களையும் சிறு குழந்தைகளையும் வாலிப பிள்ளைகளை நீங்கள் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, சத்ருவானவன் எங்களை மேற்கொள்ளாதபடி என் தகப்பனே உம்முடைய சிறகுகளால உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய துணைக்கரம் உம்முடைய தயவு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, இனி வரும் காலங்களில் அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற யாவர் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் கை கொள்ளக்கூடியதான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பாடசாலைகளிலும் என் தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே அப்பா மற்ற பாடங்களை முக்கியமாக கருதுகிறது போல தகப்பனே, உம்முடைய வார்த்தை அந்த இடங்களில் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பாடசாலைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அறிக்கையிட பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, முதலாவது உம்முடைய வார்த்தை என்று உம்முடைய வார்த்தையின்படி அந்த இடத்திலே நடக்கவும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்மார் புகட்டவும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடத்திலே அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பாடசாலைகளில் உம்முடைய வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் கை கொண்டால் ஆண்டவரே, சிறு பிள்ளையிலிருந்து இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கை கொண்டு வந்தால் ஆண்டவரே, உமக்கு பயப்படுதல் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய காலங்களில் உம்முடைய வார்த்தைகளை பெற்றோர்கள் அறிக்கை இடாமல் பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகளை கூறாமல் ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களில் அந்த பிள்ளைகள் ஈடுபட்டு போறதை அப்பா பாவ வழிகளில் விழுந்து போறதை காண்கிறோம் ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் என் தேவனே, பாடசாலையிலும் வீடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை முதலாவது கை கொண்டு ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு சிறிய பிள்ளைகளில் இருந்து வாலிப பிள்ளைகள் வரை அப்பா உமக்கு நேரம் கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நேரம் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வீடுகளில் வார்த்தைகளை அறிக்கை இடையும் ஆண்டவரே. அப்பா, ஜபிக்கவும் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் வழி வகுத்தால் தான் ஆண்டவரே பிள்ளைகளும் நல்வழியில் செல்வார்கள் என்று அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே, அப்பா ஆவியானவரே, அப்பா பெற்றோர்கள் எங்களின் பாவங்களையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவரே கர்த்தாவே நேர்த்தியான வழிகளில் நாங்கள் செல்லவும் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. காலையில் இருந்து ஆண்டவரே
காலையில் எழுந்தவுடன் என் தேவனே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்களாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆமான் தேவனே, அப்பா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் தலைமேல் கைவற்றி ஜெபித்து ஆண்டவரே பிள்ளைகளை அப்பா உம்முடைய அடைக்கலத்திலே சேர்க்க ஆண்டவரே. பெற்றோர்கள் ஆண்டவரே உறுதுணையாக இருக்கும்படி என் தேவனே பெற்றோர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. பொல்லாத காலங்கள் ஆண்டவரே, பொல்லாங்கின் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் அணைகட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபத்தால் தான் எல்லாம் முடியும் ஆண்டவரே, ஜெபித்தால் தான் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை உணர்ந்து ஆண்டவரே பயப்படாமல் ஆண்டவரே நடுக்கத்தோடு அப்பா உம்முடைய பாத அண்டையில் வந்து ஜெபித்து தங்களுடைய எல்லா காரியங்களிலும் அப்பா தகப்பனே மகிழ்ச்சியோடு வெற்றியோடு நடக்க ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களை முயத்துங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அன்போடும் கனிவோடு நடத்த அப்பா கண்டிக்கிறது அப்பா கண்டிப்பிலும் அன்பை கொடுத்து ஆண்டவரே சமாதானத்தோடு அந்த பிள்ளைக்கு அன்பாக சொல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பாக நடத்த ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பெற்றோர்களின் சில பெற்றோர்களின் பேச்சுகளினால் பிள்ளைகளை எத்தனையோ வேதனைப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த பெற்றோர்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பனே கனிவோடு நடத்தவும் ஆண்டவரே, மரியாதையாக நடத்தவும் ஆண்டவரே, மரியாதையான பேச்சுக்களை பேசவும் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களோடும் இடைப்பட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அன்பின் குழந்தைகள் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளின் இருதயங்கள் ஆண்டவரே அப்பா தூய்மையாக இருக்கிறதே ஆண்டவரே. ஆம் தேவனே, சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை கெடுத்து ஆண்டவரே அப்பா வீழ்த்த பாக்குறானே தகப்பனே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் அப்பா வரைந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே இந்த வாலிப பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தேவனே. இந்த நாளிலும் ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடும் இந்த குடும்பங்களோடும் தகப்பனே கூட இருங்க ஆண்டவரே. எந்த தடங்களோ இந்த சங்கம வானொலிக்கு வராதபடி சத்ருவானவன் இந்த வானொலியை மேற்கொண்டு ஆண்டவரே எந்த கெடுதலை நடத்தாதபடி ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைகள் அப்பா இதை வைத்து மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருங்க, ஒவ்வொரு சகோதரிகளோடு கூட இருங்க ஆண்டவரே. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்கள் என்னென்ன காரணங்களினால் என்னென்ன காரியங்களினால் ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. என்னை என் மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி குடும்பங்களில் ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கள் ஐயா. ஜெபிக்கிற இந்த சகோதரிகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற வாலிப யுவதிகள் காக்கப்படும்படியும் நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல இருக்கிற வாலிப யுவதிகள் ரட்சிப்பை காண இந்த யுத்த தேசங்கள்ல ரத்தங்களை சிந்துற அந்த வாலிப பிள்ளைகள் யுவதிகள் எல்லா சத்துருக்களுக்கு இருந்தும் அவர்கள் விடுவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி ஜெபத்திலே வழி நடத்துங்க.
கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் எல்லாம் தேவனே ஆயுதங்களும் வாய்க்காதே பெறுவதாக என்பவனே இந்த வாலிப பிள்ளை ஆவிய ஊற்றும் தப்பா கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளை ஆவிய ஊற்றுவேன் சொன்ன தேவனே அப்பா பிள்ளை ஆவிய ஊற்றும் தப்பா ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்க பலத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா அன்பின் ஆவியினாலே நிரப்புங்க தெளிந்த புத்தியினாலே இந்த வாலிப பிள்ளை நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே நன்றி என் தேவனே புறப்படும் ஐயா கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்டவுடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்களையா இயேசு ராஜாவே என் தேவனே மனிதன் எதை விதைக்கிறானோ அதே சொன்னாங்க சொன்னீங்க தேவனே அப்பா பிதாவே மாம்சத்துக்கன்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவி அறுப்பான் சொன்னீங்களே இயேசு ராஜாவே ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் சொன்னீங்க என் தேவனே பிதாவே இந்த தேசங்களை புறப்படும் ஐயா தேசத்தில் உள்ள வாழ்வ பிள்ளைகளை ராஜாவே தேவனே நீங்கள் சொன்னீங்க ராஜாவே புறப்பட்டு போய் சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க ராஜாவே என் தேவனே தேவனே சுவிசேஷத்தினாலே ஒவ்வொரு தேசங்களும் நிரப்பப்படுவதாக என் தேவனே நன்றி அப்பா ஒவ்வொரு தேசங்களும் ராஜாவே என் தேவனே நன்றி அப்பா பிதாவே தேவனே போய் இந்த தேசங்களை மீட்டுக் கொள்ள சத்திய வார்த்தை ஒன்றே தேவனே ராஜாவே உங்களுடைய சத்திய வார்த்தை ஒன்றை ஆசீர்வதிக்கிறப்பா பிதாவே உங்களுடைய சத்திய வார்த்தை ஒன்றே தேசங்களை கட்ட முடியும் அப்பா குடும்பங்களை கட்ட முடியுமே ராஜா தேவனே புறப்படும் ஐயா கட்டர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்ட முயற்சி எல்லாம் நீங்க ராஜாவே என் தேவனே அப்பா அறுப்பு மீதி வேலையாட்களோ சட்டம் பிதாவே தேவனே அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப ராஜாவே என் தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவனே அப்பா பிதாவே இந்த பாலிவ பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தை தேவனே அறிவிக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே எப்படி இந்த பாலிவ பிள்ளைகள் சொன்னீங்க தேவனே அப்பா பிதாவே உங்களுடைய வார்த்தையை போதிக்கிறவனே கிருபை செய்யும் ஐயா இந்த பாலிவ பிள்ளைகளுக்கு ராஜாவே நன்றி பரிசுத்த ஆவியானவரே தேவனே இந்த பாலிவ பிள்ளைகள் கிரியை சேர்ந்தவனே மாம்சத்தின் கிரிகள் பிசாசுடைய கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் இந்த பாலிவ பிள்ளைகள் நாமத்திலே நன்றி அப்பா கொல்லும் அழிக்க விபச்சார வேஷத்தின் ஆவியல் வெளியேறுவதாக இச்சையின் ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி அப்பா அது கட்டப்பட்ட வாழ்வின் நாமத்தால் சிறைப்பட்ட வாழ்வ பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள் நாமத்தில் ஓ நன்றி அப்ப நொறுங்கின்ற ராஜா எல்லா சோர்வின் ஆவியல் பலவீனத்தின் ஆவியல் தற்கொலையின் ஆவியல் நாமத்தில் நன்றி அப்பா தேசங்கள் அசைக்கப்படுவதாக எரிக்கோ மகள் தகர்க்கப்படுவதாக அந்த கிறிஸ்துடைய ஆவியல் சர்ப்பத்துடைய ஆவியல் சேர்ந்து போவதாக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை போராட்டம் சொல்லுங்களப்பா பிதா சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தவனே விசுவாசத்துக்கு பிசாசுக்கு நீக்கத்தக்கதாக பலத்தின் ஆவிய கொடுங்களப்பா அன்பின் ஆவி ஞானத்தின் ஆவிய கொடுங்கப்பா தெளிந்த புத்திய கொடுங்கள் பரிசுத்த ஆவியானவரே ஓ நன்றி தேவனே சோஸ்திரமாப்பா நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் தேசங்களை அசைத்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவே பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் இருக்கின்றதவனே பிதாவே மிகுந்த கோபம் கொண்டதவனே தேசங்களை அழிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்களா இயேசு ராஜாவே இருந்தவன் உம்முடைய பிள்ளைகளப்பா பிதாவே தேசங்களுக்காக ஜபிக்க தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளப்பா தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு பாவ வழிகளை விட்டு தேவனே உம்மை நோக்கி ஜபிக்கும் பொழுது தேசங்களுக்கு குடும்பங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா பிதாவே தேவனே அதற்காய் நன்றி ராஜாவே அப்படியாக தேவன் தேசங்களுக்காக ஜபிக்க குடும்பங்களை தேவனே நீங்கள் பயன்படுத்துங்களப்பா நின்று இந்த வாழ்வ தேசங்களுக்காக குடும்பங்களுக்காக ஜபிக்கிற பிள்ளைகளை தேவனே நீங்கள் எழுப்பு ராஜாவே தேவன்
ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவர். திறப்பின் வாசல் என்று ஜபிக்கிறோம். எழுப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. ஒரு மனத்தின் ஆவியினாலும் ஐக்கியத்தின் ஆவியினாலும் அன்பின் ஆவியினாலும் அப்பா ஒவ்வொரு தேசத்து மக்களை பொறுப்படும் அப்பா பிதாவே. தேச தலைவர் அதிகாரிகள் மீது உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. அன்பின் ஆவி அப்பா, ஐக்கியத்தின் ஆவி, ஒரு மனத்தின் ஆவியை தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்க. நன்றி. புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய கொடுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. தேவனை கற்பத்தின் கனிகள் மீது உடைய ஆவியை ஊற்றுங்க. ஊற்றுங்கப்பா. குமாரர் குமாரத்தின் மீது அக்கினியை போடுங்க. ஆலிவ பிள்ளைகள் மீது அக்கினியை போடுவாப்பா. புதிய அக்கினியை போடுங்க. ஒரு புதிய இதயத்தை கொடுங்கப்பா. நான் சலத்தை புதிதாக மாற்றம் சொல்ல தேவனே. நீங்கள் புதிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஜபத்தை கேட்டு கொடுப்பதற்காக நன்றி அப்பா. ஓ தேவனே, புறப்படும் ஐயா தேவனே. ஒவ்வொரு தேசங்களும் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே தேசங்கள் மூடப்படுவதாக. உம்முடைய அக்கினி தேசத்து தேசத்தவர்கள் மீது பாபிதா. நன்றி ராஜாவே. நன்றி என்றவன் நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா. வழக்காடுங்க நீதி செய்யுங்கப்பா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவரே இயேசுராஜா. தேசத்து மக்களை கண்டித்து உணர்த்துங்கப்பா பிதாவே. நன்றி என்றவனே சோஸ்திரமப்பா. ஜபத்தை கேட்டு நீங்கள் நன்றி ராஜாவே. உம்முடைய சித்தத்தின்படி தேவனே ஒவ்வொரு ஜபத்துக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிற தேவனப்பா. தேவனே சங்கம ஊழியத்தை தேவனே அப்பா ஜபத்துக்காக நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த ஊழியக்காரனை தேவனே ஆசீர்வதி ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதா. சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாக ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு ஆவியும் ஜீவனும் ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. சமாதானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்க. ரத்தத்தை பூசுவதப்பா பிதாவே. சுகம், ஆசீர்வாதம், ரட்சிப்பு, விடுதலை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நன்றி அப்பா பிதாவே. நன்றி தேவனே சோஸ்திரம். விண்ணப்பங்கள், ஜபங்கள், சோஸ்திரங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் சபையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் 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 ஆமீன். மேரி நிக்கிறீங்களா? ஜபத்தோடு கூட ஏமீட்ட கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு வந்து அப்பா உம்முடைய வாலிப ஜோதிகளுக்காக செபிக்க ஆண்டவரே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற வாலிப ஜோதிகள் கர்த்தாவே உண்மை அண்டிக் கொள்ள உம்முடைய நீத்திய ஜீவனுக்காய் உங்கள் இலக்கை நோக்கி விசுவாசத்தோடு ஓட கர்த்தாவே இந்த வாலிப ஜோதிகளுக்கு ஒரு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும். உம்முடைய சமூகத்திலே நிற்கக்கூடியவர்களாய், உம்முடைய தேவனுடைய பீட தண்டையிலே நிற்கக்கூடிய பிள்ளைகளாய், என் தேவனே உம்முடைய பலிபீடத்திலே நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டவரே சோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகர மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் சங்கம வானொலிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அப்பா இந்த ஆண்டவரே இந்த ஆண்டவரே வானொலியிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வர கர்த்தாவே கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த வாரம் முழுவதும் இந்த வானொலிக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஜெபங்கள் எடுக்கப்பட்ட ஒரு ஜெபங்களுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரை கூட இருந்து நீங்க நடத்த வேணுமாய் நேரத்துக்கு வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
அப்ப இந்த நேரத்திலும் எல்லா தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஸ்கைப் இணைப்புகள் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். Zoom இணைப்புகள், வாட்ஸ்அப் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். தகப்பனே சுவாமி, நடத்தி செல்ல கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற அந்த தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்துக்கு வாழ்வை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனை அவர்கள் சாட்சியா ஜீவிக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்பா தாப்பனே, சகோதரி டாலிசிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் உங்களுக்கு சோத்திரம் அப்பா. தாப்பனே, இந்த நிகழ்ச்சியை நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஞானத்துக்காய் உங்களுக்கு சோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி பபிக்காய் வருகிறோம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி தயாவுக்காய், ஆண்டவரே கனிஷ்டாவுக்காய் உங்களை நோக்கி வருகிறோம். கனிஷ்டாவுடைய பாடசாலை மாணவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். டீச்சர்ஸ் மார், பிரின்சிபல் மார் எல்லோரையும் கூட கரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்காய், அவருடைய குடும்பத்தார், உறவுகள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகோதரி சுமதிக்காய், அவர்கள் தேசத்துக்காய், தேசத்துக்கு ஜமான்களை கண்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். அதே ஊழியர்கள், அதே குடும்பத்தார், சபை மக்கள் எல்லோரையும் கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே ஊழியர்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். கொடுத்து ஜெபாவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கலாசீதன், சகோதரி கலாசீதன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அதே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, குடும்பத்துல எல்லா நன்மையும் ஆண்டவரே கிருபையும் அவருக்கு கிடைக்க ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே குடும்பங்களும் தொழிலை கட்டுப்படவனுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சுவாமி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாசம் போலும் சரணக்காரர்களுக்கும் சொல்லுகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கவனுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேரத்திலும் தாயார் குலேந்திரனம்மா, தாயார் பத்மா, ஜேம்ஸ் அம்மா இவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஜெபம் இருக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் மாமேன் என்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே. அவருடைய சந்ததி வாலிப பிள்ளைகளை எல்லோரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி ஜான்சிக்காய், ஊழியங்களுக்காய், ஆண்டவர் ஜான்சி குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். முக்கிய வெளிச்ச நேரத்திலே தாசரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் கூட வார்த்தைகள், துணிகள், சாட்சிகள் எல்லாவற்றையும் நடத்தவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாச அந்த ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், சபை மக்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் கரத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியர் அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நடத்துகின்ற படிப்பு நிகழ்ச்சிகள், வர வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாதனை கான்சிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கான்சியை பொறுப்பேற்று நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமமான குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பம் ஒப்பு கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். இந்த வாரம் விடுமுறை நாட்களிலும் நல்ல உண்மை கொடுத்து நீங்க வழி நடத்த ஜெபிக்கிறோம். திங்கட்கிழமை திரும்பமாக ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுதும் அவர்கள் இன்னும் ஆண்டவரே சுவாமி நீங்கள் எடுத்து பயன்படுத்த எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த வீடு அடுத்த கொடுக்கிறோம். சாதாரண வாக்கை குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஜோவலுக்காக வருகிறோம். தகப்பனே சுவாமி, இந்த கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைங்களை நோக்கி கூப்பிட உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சுவாமி, இந்த கேட்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் எல்லோரும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் அப்பா
ஆண்டவரை கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக எங்களுக்கு சோத்திரம். சகோதரிக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் செய்கிற ஒவ்வொரு மீடியா காரியங்களையும் நீங்கள் பொறுப்பேற்று இந்த நல்ல தேவ ஞானத்தை கொடுத்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி ஊழியர் பாசர் அன்றன் ராசநாயம் அதே வேளையிலே மதிய வேளையிலே மாலை வேளையில் இணைந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் உங்களவரோடும் கூட இந்த வழிநடத்துவாராக. நீங்கள் வார இறுதி நாட்களிலே செய்கின்ற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஊழியங்களை அவர்களுக்கும் சொல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழிநடத்து